வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்கள் 7 முதல் 11 எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 7வது பாருங்க. x² - y² 16 x + y 8 எனில் x - y என்பது என்ன? இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x² - y² இதோட மதிப்பு 16. இதுக்கு ஃபார்முலா என்ன? a² - b². ab பலங்கிறது xy இருக்கு. அப்போ x + y இன்ட்டு x - y ஈக்குவல் டு 16. இந்த x + y யோட மதிப்பு 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x + y பதிலாக 8, இந்த x - y அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 16. நமக்கு இந்த x - y தான் வேணும். 16 இந்த 8 பெருக்கல் இருக்குது, அங்கே வந்து வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 8 2 16. அப்போ x - y மதிப்பு 2. சரியா? இந்த முதல் இதுக்கு 2 ஆன்சர் இருக்கா பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து இங்கே பாருங்க. இதை நம்ம சுருக்கணும். இதை சுருக்குனா என்ன வருதுன்னு பார்க்கணும். இந்த a + b நம்ம அப்படியே எழுதிக்கலாம். a + b அதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கடுத்து a³ - b³ இருக்கா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னா a - b இன்ட்டு a² + ab + b². இதுதான் ஃபார்முலா. எதுக்கு ஃபார்முலா? a³ - b³ ஃபார்முலா பை அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். a² - b² இருக்கா? அதுக்கு ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - b. a + b இன்ட்டு a - b. எது கேன்சல் ஆகும் பாருங்கள். a + b a + b கேன்சல், a - b a - b கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? a² + ab + b. இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்கள். 2வது இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கடுத்து இது பாருங்கள், ஒரு ஃபார்முலா தான். p + q இன்ட்டு p² - pq + q²னா ஃபார்முலா என்னென்னா p⁻³ 3 + q⁻³ 3. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரியா? அதாவது pq + qq அப்படின்னா p ஈக்குவல் டு p + q இன்ட்டு p² - qp + q². இது ஒரு ஃபார்முலா. சரியா? அதாவது ஏபிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? pq இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது இங்கே இது பாருங்கள். a - b யோட மதிப்பு 3, ab மதிப்பு 5 அப்படின்னா a³ - b³ மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போட்டு பார்த்தலாமா பாருங்கள். a³ - b³ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். a - b the whole cube ப்ளஸ் 3ab இன்ட்டு a - b. இதான் ஃபார்முலா. அதாவது a³ - b³ ஃபார்முலா. இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள். இந்த a - b the whole cubeக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு ஃபார்முலா a³ மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b³. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருந்தால் நம்ம இதை மாற்றி வச்சுருக்கோம். அதாவது ஈக்குவலுங்க பாருங்கள். இந்த a³ - b³ அப்படியே வந்துடும். இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள். இந்த உறுப்புலேருந்து இந்த ஒரு எதை பொதுவாக எடுக்கலாம்னா -3ab பொதுவாக எடுத்துடலாம். -3 எடுத்தாச்சு. a 2a இருக்கா? a² இருக்கா? 1 வெளியே எடுத்துட்டோம். அப்போ 1 உள்ளே வரும். இந்த b வந்து வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த இடத்த பாருங்கள். 3 வெளியே எடுத்துட்டோம், ஏவை எடுத்துட்டோம். அங்கே b² இருக்கா? ஒரு b வெளியே வந்துருச்சு, ஒரு b உள்ளே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது என்னது? a - b the whole cube. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? a³ - b³ தானே வேணும். அப்போது a - b the whole cube இது இடது பக்கம் தான் என்ன மாறும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அது அங்கே மாறி இருக்கு பாருங்கள். a - b the whole cube ஈக்குவல் டு இது இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக மாறிடும் 3ab இன்ட்டு a - b. இதான் ஃபார்முலா. சரியா? இப்போது நம்ம இதான் கண்டுபிடிக்கணும். a - b மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். a - b மதிப்பு 3, ab மதிப்பு 5. a - b மதிப்பு 3 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். a இன்ட்டு b மதிப்பு 3, a - b மதிப்பு சாரி இது வந்து என்னென்னா ab மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு தான் 3. பாருங்கள், 3 அடுக்கு 3னா 3 தடவை எழுதி பாருங்கள். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்க 3 9 9 27 ப்ளஸ் இதை பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்கள். 3 15 15 3 45. இதை கூட்டினா என்ன வரும்னா 27 45 கூட்டினா 72. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இருக்கா பாருங்கள் 72 இங்கே இருக்கா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.
அடுத்தது லாஸ்ட் பாருங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு, இது வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபு மைனஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இதுதான் ஆன்சர். அதாவது இதுவும் எந்த ஃபார்மில் இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம், ஃபார்மில் பார்க்கலாமா பாருங்க, ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபு ஃபார்மில் என்ன நமக்கு, ஏயின் அடுக்கு 3 ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பியின் அடுக்கு 3. சரியா, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் அப்படியே வந்துடும், இந்த ஏ கியூப் அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ளஸ் பி கியூபை இங்கே எழுதிக்கலாம். இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள், 3 ஏபி எடுக்கலாமா, பாருங்கள் 3 எடுத்துட்டோம், ஏ ஸ்கொயர் 2 தடவை இருக்குது, ஏ பெருக்கல் ஏ, ஒரு ஏ வெளியே வந்துருச்சு, ஒரு ஏ உள்ளே இருக்கும், இந்த பியை வெளியே எடுத்தாச்சு, ப்ளஸ் இந்த 3 இருக்கா, 3 என்ன செஞ்சிட்டோம், 3 ஏ வெளியே எடுத்தாச்சு, பி ஸ்கொயர் இருக்கா, 2 பி இருக்குது, ஒரு பி வெளியே வந்துருச்சு, ஒரு பி உள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபு நமக்கு இதான் வேணும், இதை இடத்து கொண்டு வாங்க, இது ஃபுல்லாக ஒரே உறுப்பு, ப்ளஸில் இருக்க அங்கே வந்தால் மைனஸாக வரும், மைனஸ் 3ab இன்டூ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஏயின் அடுக்கு 3 ப்ளஸ் பியின் அடுக்கு 3 மட்டும் இருக்கும். அப்போ ஏயின் அடுக்கு 3 ப்ளஸ் பியின் அடுக்கு 3 ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் கொடுத்துட்டாங்க, இது மட்டும்தான் ஆன்சர். 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இருக்கா பாருங்கள், 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். சரியா, இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.